வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் ஸ்டாக் ஐட்டம்ல இருக்கிற ஸ்டாக்கான யூனிட், அதாவது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி வந்து நம்ம எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கான யூனிட் வந்து இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். டேலி போயிடலாம், ஆல்ட்ரு போயிடலாம், ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்ஸ்னு கொடுப்போம். ஸோ பிசிஎஸ், என்ஓஎஸ், கேஜிஎஸ், அந்த மாதிரி நம்ம பீசஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து இங்கே கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸல் வந்து பல்கா நம்ம இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். யூனிட்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் சீட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்ஓஎஸ், கேஜிஎஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஃபார்மல் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் குவான்டிட்டி கோடு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். இதில் பார்த்தீங்கன்னா டேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆல்டர் யூனிட். ஸோ இதில் போனோம்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துருப்போம், சிம்பிளில் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் கொடுத்துருப்போம், ஃபார்முலிங் பார்த்தீங்கன்னா பீசஸ் கொடுத்துருப்போம், யூனிட் குவான்டிட்டி கோடு பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் பீசஸ் கொடுத்துருப்போம், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி போயிடலாம். இங்கே இம்போர்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். மேனேஜ் மேப்பிங் டெம்ப்ளேட், மாஸ்டர் கீழே இருக்கிற கிரியேட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை பார்த்து கொடுக்கலாம். அந்த யூனிட்கான எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி டேலி பிரைம் 4.1 இம்போர்ட் ஃபைல்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டேலியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸல் சீட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு ஒரு சீட் பார்த்தீங்கன்னா சீட் 1 வச்சிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சேம் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸ் கொடுத்துடலாம். இங்கே நேம் பார்த்தீங்கன்னா யூனிட்ன்றது கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆல் கொடுத்துடலாம், ஸோ மோர் கொடுத்துடலாம். இங்கே எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்னு கொடுத்துருப்போம், நெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்துருப்போம், ஃபார்மல் நேம் கொடுத்துருப்போம், யூனிட் குவான்டிட்டி கோட் கொடுத்துருப்போம், நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் கொடுத்துடலாம். இதை வந்து மேப் பண்ணிடலாம். டேலியோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிருப்போம், அது டைப் ஆஃப் யூனிட் இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கலாம். டைப்னு வச்சிருப்போம். ஸோ எக்ஸல் சீட்டில் டைப்னு வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வச்சிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் சீட்டில் சிம்பிள்ன்றதை வச்சிருப்போம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம், சிம்பிள் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் நேம். ஃபார்மல் நேம்ன்றது டேலியில் ஃபார்மல் நேம்னு சொல்லிட்டு ஃபீல்டு இருக்கும். ஸோ நம்ம ஃபார்மல் நேம் எக்ஸல் சீட் வச்சுப்போம், அதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் குவான்டிட்டி கோட் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீட்டில் நம்ம யூனிட் குவான்டிட்டி கோட் யூகேஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதை என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா டேலி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்கும். ஸோ அது எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்கும். ஸோ இதை மேப் பண்ணதுக்கப்புறம் ரெண்ட் ஆஃப் கொடுத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்போர்ட் கொடுத்துடலாம், மாஸ்டர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே நம்ம அங்கே கிரியேட் பண்ணதை இங்கே எடுத்து வந்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஃபைல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் கொடுத்துடலாம், சீட் 1ன்றது கொடுத்துடலாம். மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பார்த்தீங்கன்னா மாடிஃபை வித். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி எஸ் கொடுத்துடலாம். பேக் ஆஃப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துடலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ட்ரு போயிட்டு இன்வென்டரி மாஸ்டர் கீழே இருந்தால் யூனிட் போய் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த யூனிட் எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான யூனிட்டை நம்ம எக்ஸல் சீட்டில் கொடுத்து நம்ம மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.